வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி சேனக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாங்க. சேனக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேங்க. அதை சுத்தமாக கழுவிட்டு நம்ம தோல் சீவிட்டுங்க. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். சுத்தமாக இது பண்ணிடுங்க. தண்ணியில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தோலை சுத்தமாக நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. சேனக்கிழங்கு சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்னு பார்த்துடலாங்க. இது வந்துங்க செரிமானத்தை மேம்படுத்துதல், மலச்சிக்கலை தடுத்தல், மூல நோயை கட்டுப்படுத்துதல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் போன்ற பல ஆரோக்கிய நன்மைகள் வழங்குகிறது. இதில் வந்துங்க நார்ச்சத்து, பொட்டாசியம், வைட்டமின் சி மற்றும் B6 நிறைந்துள்ள இது இரத்த அழுத்தத்தை சீராக்கவும் உடல் சூட்டை குறைக்கவும் உதவுகிறதுங்க. சேனைக்கிழங்கோட முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிகப்படியான நார்ச்சத்து உள்ளதால் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்து மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கிறதுங்க. அதே மாதிரி மூல நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேனைக்கிழங்கு ஒரு சிறந்த உணவாகும். இது மலக்குடல் அழற்சி மற்றும் மூல பிரச்சனைகளை தணிக்க உதவும். சேனைக்கிழங்கில் உள்ள வைட்டமின் சி மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகின்றன. இதில் உள்ள பொட்டாசியம் சத்து உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டிருப்பதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது சிறந்த உணவாகும். உடலில் உள்ள பித்த கோளாறுகள் மற்றும் வயிற்று பிரச்சனைகளை இது குணப்படுத்தும். சேனைக்கிழங்கில் அரிப்புத்தன்மை உள்ளதால் சமைக்கும் பொழுது புளி அல்லது எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்து சமைப்பது சிறந்ததுங்க. இதை சுத்தமாக நம்ம கட் பண்ணி எல்லாம் சேனைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குங்க. கட் பண்ணிவிட்டு கை அரிச்சதுன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிங்க. நீங்கள் கட் பண்ணும்போது தடவிக்கலாம். இல்லைன்னா கட் பண்ணி முடிச்சோன்னு தேங்காய் எண்ணெய் தடவுங்க, அந்த அரிப்பெல்லாம் போயிருங்க. உடம்புக்கு இவ்வளோ ஹெல்த்தி உள்ள சேனக்கிழங்க கண்டிப்பாக ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்தில் ஒரு தடவையோ சேர்த்திக்கிங்க. இது கறிக்குழம்பு சுவையிலையும் செய்யலாங்க இந்த சேனக்கிழங்கு. நான் இன்றைக்கி பொரியல் தான் வீட்டில் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால பொரியல் செய்கிறேங்க. வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் அறுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயோ இல்லைன்னா வரமிளகா போட்டிங்கன்னா 2 வரமிளகா 2 பச்சை மிளகா போடுங்க. சூப்பராக இருக்குங்க. 1/4 கிலோவுக்கு இந்த அளவுங்க. நீங்கள் அதிகமாக செய்யும்போது அதுலேயே டபுள் மடங்கு எடுத்துக்குங்க. அது கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்களா, அதனால கொஞ்சம் பார்த்து அறுக்கணுங்க. அடிக்கடி சேர்த்திக்கிறது காய்கறிகளை பொறுத்தளவுக்குங்க. எந்த காய்கறி சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. நான் இது அடிக்கடி சேனக்கிழங்கையும் நான் சேர்த்திக்குவேங்க. இதில் பொட்டாசியம், வைட்டமின் சி, வைட்டமின் B6 எல்லாமே இருக்குதுங்க. நம்ம ரத்த அழுத்தத்தை சீராக்குதுங்க இந்த சேனக்கிழங்கு. உடல் சூட்டை குறைக்கவும் ரொம்ப இது உதவியாக இருக்கிறனால நம்ம வெய்ய காலத்துல எல்லாம் இது சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்லா சுத்தமாக மண்ணெல்லாம் போக சுத்தமாக கழுவிடணுங்க கிழங்க. நல்லா இந்த மாதிரி பொரியலுக்குன்னா இந்த சைஸுக்கு கட் பண்ணுங்கள், இல்லை குழம்புக்குன்னா கொஞ்சம் இதை விட பெருசாக கட் பண்ணலாங்க. நான் பொரியல் தான் செய்ய போகிறேங்க. நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. இதனோட நன்மைகளை எல்லாம் நான் புக்கில் படிச்சுட்டு தான் சொல்கிறேங்க. அவ்வளோ ஒவ்வொரு காய்களுக்குமே ஒரு நன்மை இருக்குது. இதில் இவ்வளோ ஒரு நன்மை இருக்குதுன்னு வைங்களேன். எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு இதை போட்டுருங்க. கட் பண்ணி முடிச்சுட்டுங்க. இதுக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணிக்கணுங்க. எப்போவுமே அடுப்புக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தான் செய்யணும். நாம் எந்த சமையல் பண்ணும்போதும் மனசில் அன்போடையும் பாசத்தோடையும் செஞ்சோம்னா எந்த சமையலும் டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. முதல்ல ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க. அது தண்ணி நல்லா சூடான இந்த மாதிரி
சூடான பிறகு பப்ளி மாதிரி வருதுங்க. அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு அதில் போட்டுக்கலாங்க. தேவையான உப்பும் போட்டுருங்க. இப்போவே நான் கொஞ்சம் ஒரு ஒரு 2 நிமிஷம் கழித்து உப்பு போடுவேன். ஒரு அரை வேக்காடு வெந்த பிறகு உப்பு போடுங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா கலக்கி விட்டங்க உப்பையுமே. ஒரு 1/4 மணி நேரத்தில் வெந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலி வச்சு வாணலி சூடானோன்னே ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் 3 டீஸ்பூன் விட்டுருக்குறேங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நான் ஒரு 100 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் நாம் இந்த சைஸுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு அதுக்குள்ளே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அதோடு நாம் இந்த சேனக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கிற வேக வச்சுருக்கிற இந்த சேனக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நீங்கள் சுடுதண்ணியில் வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லா இருக்குங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, கறி மசாலா தூள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 டீஸ்பூன் போடுங்க. இன்றைக்கி வேறு எதுவும் நான் போட போகிறது இல்லைங்க. கறி மசாலா தூள் மட்டும்தான். நல்லா அப்படியே பெரட்டி விட்டுக்குங்க. சிம்மிலேயே வச்சு பெரட்டுங்க. ஆல்ரெடி காய் வெந்துருச்சுங்க. நாம் இந்த பொடி உப்பு இதெல்லாம் போடுறங்க. ஆல்ரெடி நம்ம சேனக்கிழங்குல உப்பு போட்டிருக்கனால லைட்டாக மட்டும் சால்ட்டு போட்டுக்குங்க. தூள் உப்பு லைட்டாக தூவிக்கிங்க. நாம் வேக வைக்கும் போதே கொஞ்சம் கல் உப்பு விட்டேங்க நான். நல்லா அப்படி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூவை போட்டுக்கலாங்க. 1/4 மூடி தேங்காய் பூ திரியிங்க. அது தேங்காயை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாப்பாட்லேயும் பெசஞ்சு சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். தக்காளி சாதம் எதில் வேணாலும் சாப்பிட்லாங்க. அரிசி பருப்பு சாதம் எதில் வேணாலும் சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.